ல 2 பேரும் இல்ல. காலையில இருந்து சாயந்தரம் வரைக்கும் எந்த அளவுக்கு உங்க மனைவி கிட்ட நீங்க பேசுனீங்க? அதாவது டைமே இல்லைன்னா கூட, நீங்க குடுக்குற ஒரு ஆசை வார்த்தை, ஒரு சின்ன ஃபோன் காலா இருக்கலாம். அவங்கள சாப்பிட்டியான்னு கேட்டதா இருக்கலாம். இல்ல வேற என்ன விஷயமாவும் இருக்கலாம். அதாவது திருமணமான புதிதில எப்படியெல்லாம் ஒரு குளோரியஸா நீங்க உங்க ஒய்ஃப வந்து ஒரு புத்தம் புதுசா பார்க்குறீங்களோ, அதே போல புத்தம் புதுசா வாழ்நாள் முழுதும் பார்க்கறதுக்கான உணர்வுகள் ஏற்படுறது, குறையிறது தான் இதுக்கான முக்கிய காரணம்னு சொல்லுவேன். பெண்களுடைய மனது நெறைய எதிர்பார்ப்புகள் நிறைஞ்சது. அ அந்த பிசிக்கல் ரிலேஷன்ஷிப்ல முக்கியமா நடக்கக்கூடிய இன்டர்கோர்ஸ தாண்டி அதாவது பெண்ணுடைய பிறப்புறுப்பும், ஆண் உறுப்பும் இணைவத தாண்டி பெண்களுக்கு பிடித்தமானது அப்டின்னா, அந்த முன் விளையாட்டுகளும் அப்டின்னு சொல்லுவாங்க. ஆனா, அந்த முன் விளையாட்டுகளும் தாண்டி, அவள்கிட்ட நீங்க எந்த அளவுக்கு அன்பா, கேரா அவளுடைய உணர்வுகளோட கலந்து, அவளுடைய பாசத்தோட கலந்து, அவள தாங்குவது போல நீங்க பேசுனீங்க. நீங்க கேட்கக்கூடிய 2 வார்த்தையிலேயே அவங்க ஐஸ்கிரீம் மாரி உருகக்கூடிய மனநிலைமைக்கு கொண்டு போனீங்க அப்டின்னா தான், அவங்களுக்கும், உங்களுக்கும் ஒரே நேரத்துல அந்த நடக்கக்கூடிய கெமிஸ்ட்ரி அப்டின்னு சொல்லுவோம். அந்த புரிதலும், அந்த தாம்பத்தியமும் ரொம்ப இயல்பா இருக்கணும் அப்டின்னா, காலையிலிருந்து மாலை வரை எந்த அளவுக்கு 2 பேரும் அன்பா கம்யூனிகேட் பண்ணிக்கிட்டீங்க அப்டின்ற விஷயம் தான் இரவுல நடக்கக்கூடிய உங்களுடைய தாம்பத்தியம் எவ்வளவு ஒரு டேஸ்டான விஷயமா இருந்தது. 2 பேரும் விரும்பி நடந்தது அப்படின்ற விஷயங்கள் எல்லாத்தையுமே உள்ளடக்குனதா இருக்கும். ஆனா யூசுவலி என்ன நடக்குது? எல்லா ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ளயும் கான்வர்சேஷன் ஃபினான்ஷியல் மேட்டர்ஸ தான் மோஸ்ட்லி பேசி 2 பேரும் சண்டை போட்டுக்கிறாங்க. அண்ட் அத தாண்டி உன் குடும்பம் யாரு? என் குடும்பம் யாரு? உன் குடும்பத்துல என்ன பண்ணாங்க? என் குடும்பத்துல என்ன பண்ணாங்க? அப்படின்றது ஒரு கணவன் மனைவி இணைந்து இன்புற்று இந்த வாழ்க்கைய வாழணும், முழுக்க அனுபவிச்சு வாழணும்னு தான் கடவுள் ஒரு கனெக்ட்ட ஏற்படுத்துறாரு. ஆனா இவங்க 2 பேரும் வாழ்றது கிடையாது. இந்த வாழ்றதுன்ற ஒரு கான்செப்டையே மறந்துட்டு, நம்மள சுத்திலும் என்ன சூழ்நிலைகள் இருக்கோ, நம்மள சுத்திலும் இருக்கக்கூடிய நபர்கள பத்தியும் தான் உங்களுடைய கான்வர்சேஷன் இருக்கு. அப்போ உங்கள பத்தின கான்வர்சேஷன் இருந்தா மட்டும் தான், ரொம்ப அன்பும், புரிதலும், ஆசை வார்த்தைகளும் இருந்தா மட்டும் தான், ஆ லைக் எப்படி ஒரு பிரியாணி டேஸ்ட்டா இருக்கிறதுக்கு நெறைய விஷயங்கள் நம்ம மசாலாலாம் போட்டு ரெடி பண்ணுவோமோ, அந்த வாசனை, அந்த ஃப்ளேவர் வந்தா தான் அந்த பிரியாணிய சாப்பிடணும் போல இருக்கும். அது போல தான் உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய கெமிஸ்ட்ரி ரொம்ப நல்லா இருக்கணும் அப்படின்னா, அந்த நாள் முழுக்க உங்களுடைய உரையாடலும், உங்கள அன்பும் உங்கள ரெடி பண்ணுதுன்னு அர்த்தம். அன்பா பேசி, அன்பா வெளிப்படுத்தினா தான் உங்களுடைய மனைவிக்கும், உங்களுக்கும் ஒரே நேரத்திலான ஒரு தாம்பத்தியம், விருப்பம் ஏற்பட்டு நடக்கும். சரியா? நன்றி.